Hello everyone, welcome to Already TNPSC. நம்ம 10th நியூ புக்கில் சிவிக்ஸில் லெசன் ஒன்னோட 35 கொஷின்ஸ் வந்து பார்ட் 1 வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க கொஷின்ஸ்க்கு போகலாம். 36th கொஷின் என்னென்னா, டாக்டர் பிஆர் அம்பேத்கர் டிஸ்கிரைப்டு திஸ் பிரின்சிபல் அஸ் அ நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதாவது எதை வந்து நாவல் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்கிறாரு, எந்த பிரின்சிபல்ஸை சொல்கிறாரு அப்படின்னா டிபிஎஸ்பி தான், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை தான் வந்து அவர் நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா. அடுத்தது 37th கொஸ்டின் என்னன்னா, த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் இன்ஸ்பைர்டு பை த கான்ஸ்டிடியூஷன் ஃபார்மர். அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றத நம்ம எங்கேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோன்றது அந்த கொஸ்டினோட மீனிங். நம்ம எங்கேருந்து அடாப்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா சோவியத் ரஷ்யாவிலேருந்து. கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. நம்ம யூஎஸ்ஏலேருந்து எடுத்தது என்னதுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அதுவே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம சோவியத் ரஷ்யாவிலேருந்து தான் எடுத்திருப்போம். ஓகேவா. அடுத்தது 38th கொஸ்டின், விச் ரைட் வாஸ் டெலிட்டட் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆக்சுவலாக விச் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து நம்ம எந்த ரைட்ஸை வந்து டெலீட் பண்ணோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம டெலீட் பண்ணியிருப்போம். ஓகேவா. இன்னொன்று என்னென்னா, இதுலேருந்து பாருங்கள், அதாவது இந்த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 வந்துட்டு ஒரு அந்த சட்ட சீர்திருத்தம் பண்ணுவாங்களே, அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டிக்கான ஆர்டிக்கல் பார்த்தோன்னா 31. ஓகேவா. போன வீடியோவில் பார்த்துருப்போம். ரைட் டு ப்ராப்பர்ட்டிக்கான ஆர்டிக்கல் வந்து 31. இந்த ஆர்டிக்கல் 31 இப்போ எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 300A பார்ட் 12 வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ரைட் டு ப்ராப்பர்ட்டியாக ஆர்டிக்கல் 31 இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போய் ஆர்டிக்கல் 300A பார்ட் 12 வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இது வந்து எந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. இதிலே வந்து 2 கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 39th கொஷின் பாருங்கள். டிபிஎஸ்பியை பற்றி கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ணுமாமா. டிபிஎஸ்பி பற்றி பார்த்தோன்னா அதை வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து சோஷியலிஸ்ட்டுக்கு, அடுத்து காந்தியன், அடுத்து லிபரல், இன்டலெக்சுவல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். இது வந்து 3 ways பிரிச்சிருப்பாங்க. அடுத்தது இட் வாஸ் ட்ரான் த மாடல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அயர்லாண்ட். ஓகேவா. டிபிஎஸ்பி அப்படின்ற அந்த பிரின்சிபலோட மாடல் எங்கேருந்து நம்ம எடுத்திருப்போம் அப்படின்னா அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்போம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது பாயிண்ட்டு. அடுத்தது இது வந்து கோர்ட்டால் என்ஃபோர்ஸபிள் பண்ண முடியாது. தீஸ் ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட். ஓகேவா. ஸோ ஆல் த எபோவ் தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது 40th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, in 1976 the Congress party set up the DAS committee to make recommendations on the fundamental duties. ஓகேவா. 1976 காங்கிரஸ் பார்ட்டி வந்து எந்த கமிட்டியை வந்து அமைச்சு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதாவது அடிப்படை கடமைகளை வந்து ஆராயறதுக்கான எந்த கமிட்டியை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. அப்பாயிண்ட் பண்ண கமிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியை தான் அப்பாயிண்ட் பண்ணி ஆராயறதுக்காக அனுப்புவாங்க. ஓகேவா. அது எப்போன்னு கேட்டாங்கன்னா 1976 யார், காங்கிரஸ் பார்ட்டி தான் செட்டப் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்த ஆப்ஷனில் 3 கொஷின்ஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா, சர்க்காரியா கமிஷன் அப்படின்றது எதுக்காக இந்த கமிட்டியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்காக இந்த சர்க்காரியா கமிஷன் வந்துட்டு அமைச்சிருப்பாங்க. இந்த சர்க்காரியா கமிஷன் அமைச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா இந்திரா காந்தி. ஓகேவா. அடுத்தது இந்த ராஜமன்னார் கமிஷன் பாருங்கள். ராஜமன்னார் கமிஷனும் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் தான், ஆனால் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் வந்துட்டு அமைச்ச ஒரு கமிஷன். ஓகேவா. சர்க்காரியா கமிஷன் வந்துட்டு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் தான். இதில் ராஜமன்னார் கமிஷன் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்டேட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு கமிஷன். ஓகேவா. அடுத்தது இந்த வெங்கடச்செல்லையா கமிஷன் அப்படிங்கிறது என்னென்னா கான்ஸ்டிடியூஷனோட செயல்பாடுகளை வந்து ஆராயறதுக்காக அமைச்ச ஒரு கமிஷன் தான் வெங்கடச்செல்லையா கமிஷன். ஓகே. அடுத்தது 41st கொஷின். இதில் வந்து பார்ட்ஸு ஆர்டிக்கலும் கொடுத்துருக்கோம். அதாவது எப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 12 35 வரைக்கும் இருக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது எந்த பார்ட்டில் வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா பார்ட் 3. அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 51A இருக்குது. இது எந்த பார்ட்டில் வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா பார்ட் 4A. அடுத்தது டிபிஎஸ்பி அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 36 51 வரைக்கும் வருது. அது வந்துட்டு வர பார்ட் வந்துட்டு பார்ட் 4. ஓகேவா. சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது பார்ட் 2 நமக்கு தெரியும். அதோட ஆர்டிக்கல் 5 11. அடுத்தது
அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் ஓகேவா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இந்த பார்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேவா. இதில் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது பார்ட் 17ல் வருது. இதோட ஆர்டிகல் பார்த்தோம்னா 343லேருந்து 351 வரைக்கும். ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்ட் 12ல் வருது. இது வந்துட்டு ஆர்டிகல் 268லேருந்து 293 வரைக்கும் இருக்கிற ஆர்டிகல் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸை வந்துட்டு டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 42nd கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, டேஸ் இஸ் அன் ஆர்டர் ஆஃப் கமாண்ட் இஷ்யூடு பை அ கோர்ட் இன் ரைட்டிங் அண்டர் இட்ஸ் சீல். அதாவது கோர்ட்டில் வந்துட்டு அந்த நீதி பேராணை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லல, ரிட்டு தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ரிட் இஸ் அன் ஆர்டர் ஆர் அ கமாண்ட் இஷ்யூடு பை, அதாவது சீல் பிளேஸ் பண்ணி அண்டர் இட் சீலோட கோர்ட்டில் வந்து கொடுக்குறது என்னதுன்னா நீதி பேராணை, ரிட்டுன்னு சொல்லுவாங்க. மொத்தமாக பார்த்துருப்போம் 5 கைண்ட்ஸ் ஆஃப் ரிட் இருக்கும். 5 கைண்ட்ஸ் ஆஃப் ரிட் இருக்கும். அது வந்து சுப்ரீம் கோர்ட்டும் கொடுக்கலாம் அண்ட் ஹை கோர்ட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்தது 43rd கொஷின் மேட்சில், அதாவது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பாயிண்ட். என்னது அப்படின்னா, யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு. யூனியன் லிஸ்ட்டில் நம்ம இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 100 ஓகேவா. அட் ப்ரெசென்ட்டில் இருக்கிறத வந்து நான் தனியாக கொடுத்துருக்கேன் ப்ராக்கெட்டில். அதாவது இருக்கிறது வந்து ஆல்ரெடி இனிஷியலாக இருந்தது 100 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா 61 ஐட்டம்ஸ் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா 52 ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இனிஷியலாக இருந்தது யூனியன் லிஸ்ட்டில் 97, ஸ்டேட் லிஸ்ட்டில் 66, கன்கரண்ட் லிஸ்ட்டில் 47. இதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு 5 ஐட்டம்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. அந்த 5 ஐட்டம்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கொஷினில் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு இதெல்லாம் டீல் பண்ணுறது எந்த ஷெட்யூலில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து 7th ஷெட்யூலில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. 44th கொஷின், த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர்டு 5 சப்ஜெக்ட் டு கன்கரண்ட் லிஸ்ட் ஃப்ரம் ஸ்டேட் லிஸ்ட். பார்த்தோம் இல்லையா, ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து அந்த 5 லிஸ்ட்டும் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஆல் த எபோவ் தான் ஆன்சர். அதாவது என்னென்னா, எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வெயிட் அண்ட் மெஷர்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். இது எல்லாமே இந்த 5 தான் வந்துட்டு ஸ்டேட்டில் இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 45th கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, பார்ட் 12 வந்து எதை வந்து டீல் பண்ணுது. பார்ட் 12 டீல்ஸ் வித் டேஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்றாங்க. பார்ட் 12 நம்ம பார்த்துருப்போம் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸை வந்து டீல் பண்ணுறது தான் வந்து பார்ட் 12 இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆர்டிகல் 268லேருந்து 293 வரைக்கும் இருக்கிறது தான் வந்து ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ்குள்ளே வருது. அடுத்தது 46th கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்டிகல் இஸ் டீல் வித் த ஃபினான்ஸ் கமிஷன். அதாவது நிதி குழு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபினான்ஸ் கமிஷனை வந்துட்டு டீல் பண்ணுறது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா, ஆர்டிக்கல் 280 அப்படின்றது தான் வந்து ஃபினான்ஸ் கமிஷனை டீல் பண்ணுற ஆர்டிக்கல் ஓகேவா. இதில் வந்து ஆர்டிக்கல் 352 இருக்கு இல்லையா, இது வந்துட்டு நேஷ்னல் எமர்ஜென்சிக்கான ஆர்டிக்கல் ஓகேவா. நேஷ்னல் எமர்ஜென்சிக்கான ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் 356 வந்துட்டு என்னென்னு பார்த்தோன்னா ஸ்டேட் எமர்ஜென்சிக்கான ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் 368 அப்படிங்கிறது இந்த சட்ட சீர்திருத்தம் பண்ணுறாங்க இல்லையா, அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 368 ஓகேவா. அடுத்தது, த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் இன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கமிட்டி வந்து நம்ம எப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். அதாவது 1955 தான் நம்ம ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கமிட்டியை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்போம். அடுத்து வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், 1956 தான் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கமிட்டியோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. 1963 வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது 1963 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் வந்துட்டு போட்டிருப்பாங்க ஓகேவா. அதுவே 1967 இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டை வந்துட்டு அமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. இப்போ வந்து இதில் இந்த ஒரே கொஷனில் 4 கொஷின் மேக் பண்ணுற மாதிரி பார்த்துருப்போம். அதாவது ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கமிட்டியில் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணது 1955 அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது வந்துட்டு 1956 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் போட்டது 1963 1967 அதை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா.
Initially, the constitution are recognized 14 regional languages which are included in the அதாவது ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்துட்டு எதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. இந்த 14 ரீஜனல் லாங்குவேஜஸ் தான் வந்து இனிஷியலாக வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா. இப்போ அட் ப்ரெசென்ட்லன்னு பார்த்தோம்னா 22 லாங்குவேஜஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க ரீஜனல் லாங்குவேஜஸாக. இது வந்து எந்த ஷெட்யூலில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 8th ஷெட்யூலில் இருக்குது. நம்ம பார்த்தோம் 7th ஷெட்யூலில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேட் லிஸ்ட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து யூனியன் லிஸ்ட் அதெல்லாம் இருக்கிறது வந்து 7th ஷெட்யூலில் இருக்கும். 8th ஷெட்யூலில் வந்து பார்த்தது என்னது அப்படின்னா ரீஜனல் லாங்குவேஜஸ் சம்மந்தமாக இருக்கிறது எல்லாம் 8th ஷெட்யூலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது இந்த 10th ஷெட்யூல் வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன்டி டிஃபெக்ஷன் லா ஓகேவா. இதில் இந்த 12th ஷெட்யூல் வந்துட்டு எதை டீல் பண்ணுது, அதாவது இந்த 12th ஷெட்யூல் வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னா முனிசிபாலிட்டிஸ் ஓகேவா, முனிசிபாலிட்டிஸை வந்து டீல் பண்ணுறது. அடுத்தது 49th கொஸ்டின், அட் ப்ரெசென்ட் ஹவு மெனி லாங்குவேஜஸ் ஆர் ரெகக்னைஸ்ட் அஸ் அ ரீஜனல் லாங்குவேஜஸ். அதாவது இது பார்த்தோம் இல்லையா, இப்போ தான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 14 லாங்குவேஜஸ் இனிஷியலாக இருந்துச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 22 லாங்குவேஜஸ் தான் வந்துட்டு இருக்குது ஓகேவா. இதுக்கான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 22. அடுத்தது Prime Minister Indira Gandhi appointed the DAS in 1983 to make an inquiry into the center-state relations. இதான் சொன்னாலையா முன்னாடி, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸை பற்றி மொத்தமாக 2 கமிஷன் இருக்குது. அதில் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அப்பாயின்மெண்ட் பண்ண கமிட்டி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சர்க்காரியா கமிஷன் ஓகேவா. அதுவே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ண கமிட்டி எதுன்னு கேட்டாங்கன்னா ராஜமன்னார் கமிஷன் ஓகேவா. இந்த ராஜமன்னார் கமிஷன் வந்துட்டு 1969 தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிறது 1983 வந்துட்டு இந்திரா காந்தி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுமே சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸை வந்து டீல் பண்ணுறதுக்கான கமிஷன்ஸ் ஓகேவா. 51st கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்கேன். ஆர்டிகல் வந்துட்டு மேட்சிங்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து நேராக தான் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது ஈக்குவலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிகல் 15 அப்படின்றது பார்த்தோம்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆன் ரிலீஜியஸ், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். அதாவது இந்த ஜாதி மதம் இந்த மாதிரி பாகுபாடுகளில் இருந்து தடை செய்கிறது, ப்ரொஹிபிஷன் பண்ணுறது. ஆர்டிகல் 23 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ்டு லேபர், அதாவது ப்ராகிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர் ஓகேவா. இந்த கட்டாய வேலை கொடுக்கறது, கொத்தடிமை முறை இந்த மாதிரி விஷயங்களில் இருந்து பாதுகாக்கிறது ஓகேவா. ஆர்டிகல் 24 அப்படிங்கிறது ப்ராகிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ். தொழிற்சாலைகளில் வந்துட்டு அப்புறம் இல்லைன்னா அந்த ஆபத்தான இடங்களெல்லாம் குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ப்ராகிபிட் பண்ணுறது. ஆர்டிகல் 32 ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிகல் இது. அதாவது ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், அதாவது ஒரு தனிப்பட்டவங்களோட ஒரு அடிப்படை உரிமைகள் வந்து பாதிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீதிமன்றத்துக்கிட்ட வந்து நம்ம முறையிட்டு அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம், நம்மளோட ரைட்ஸை வந்து திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. அடுத்தது 52nd கொஸ்டின் என்னன்னா, நேஷ்னல் எமர்ஜென்சி ஹாஸ் பீன் டிக்ளர்ட் இன் த இயர் ஆஃப். நேஷ்னல் எமர்ஜென்சி வந்துட்டு இது வரைக்கும் நம்மளோட நான் இதில் வந்துட்டு 3 டைம் போட்டிருக்காங்க ஓகேவா. நேஷனல் எமர்ஜென்சி இது வரைக்கும் 3 டைம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த 3 இயரும். இதில் ஆல் த எபோ தான் கரெக்டான ஆன்சர். அதாவது 1962 ஒரு முறை போட்டிருக்காங்க, 1971 ஒரு முறை போட்டிருக்காங்க, 1975 ஒரு முறை போட்டிருக்காங்க. அடுத்தது 53 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த பிரசிடென்ட் ரூல் வாஸ் இம்போஸ்டு. அதாவது பிரசிடென்ட் ரூல் ஃபர்ஸ்ட் டைம் எங்கே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பஞ்சாப் 1951 தான் ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ரூல் வந்து இம்போஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. அடுத்த கொஷின் 54th கொஷின் வந்தோன்னா, விச் பார்ட் டீல்ஸ் வித் த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். எந்த பார்ட் வந்து அமெண்ட்மெண்ட் பற்றி, அதாவது அரசியல் சட்ட திருத்தத்தை பற்றி சொல்கிறது எந்த பார்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா பார்ட் 20 தான் வந்து சட்ட திருத்தத்தை பற்றி சொல்லும். இதுக்கான ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 368 தான் இதோட ஆர்டிக்கல். அடுத்தது 55th கொஷின் பார்த்தோன்னா மேட்ச் இட், அதாவது நேஷ்னல் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் 352 ஓகேவா, இது கரெக்டு. ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிகல் 356, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360. இதில் வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இப்போ ஆர்டிகல் 352 வந்து நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னா அதில் ஒரு 4 ஆட் பண்ணால் ஆர்டிகல் 356 கிடைக்கும். அதாவது 352 கூட ஒரு 4 ஆட் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஸ்டேட் எமர்ஜென்சி கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 ஆட் பண்ணால் 360 ஓகேவா, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். அடுத்த கொஷின், அதாவது 56, அதாவது 55லே பாருங்கள், இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி தான் இது வரைக்கும் நம்ம நாட்டில் போடலை. நேஷ்னலும் போட்டிருக்காங்க, ஸ்டேட் எமர்ஜென்சியும் போட்டிருக்காங்க ஓகேவா.
அடுத்தது 56th கொஸ்டின் பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கேன் பி brought about only by the, அதாவது அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க இல்லையா, அதை வந்து யார் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பார்லிமெண்ட் மட்டும் தான் கொண்டு வருவாங்க. ஓகேவா, பார்லிமெண்ட் தான் இதுக்கான ஆன்சர். அதுக்கு அது 57th கொஸ்டின் வந்து டேஸ் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் நோன் அஸ் த மினி கான்ஸ்டிடியூஷன். எந்த அமெண்ட்மெண்ட்டை வந்துட்டு நம்ம மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு 42nd அமெண்ட்மெண்ட்டை தான் நம்ம வந்து மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 42nd அப்படிங்கிறது என்னது, அந்த அமெண்ட்மெண்ட் என்னதுன்னா ப்ரீஆம்பிள்க்கு ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட்டு. ஓகேவா, இதில் வந்துட்டு 44th அப்படிங்கிறது இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை டீல் பண்ணுற அமெண்ட்மெண்ட்டு. ஓகேவா, அடுத்தது விச் ஆர்டிக்கல் இஸ் டீல்ஸ் வித் த ரைட் டு எலமெண்ட்ரி எஜுகேஷனை டீல் பண்ணுறது எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆர்டிக்கல் 21A தான் வந்து எலமெண்ட்ரி எஜுகேஷனை டீல் பண்ணும். அதாவது இது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 45ல் இருந்திருக்கும், அதை 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல் வந்து ஆர்டிக்கல் 21Aல வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, 59th கொஸ்டின் என்னன்னா ரிட்ஸ். ஓகேவா, ரிட்ஸ் நம்ம பார்த்துருப்போம், 5 கைண்ட்ஸ் ஆஃப் ரிட்ஸ் இருக்கும். சுப்ரீம் கோர்ட்டும் வந்து அதை போடுவாங்க, ஹை கோர்ட்டும் போடுவாங்க அப்படின்னு சொல்லி. அதில் அந்த 5 கைண்ட்ஸ் வந்துட்டு என்னென்னா ஹேபஸ் கார்பஸ். ஓகேவா, இல்லீகல் அரெஸ்ட்லேருந்து சேஃப்கார்ட் பண்ணுறது. மேண்டமஸ் அதாவது என்னதுன்னா மேண்டமஸ் அப்படிங்கிறது கட்டளை உறுத்துறது. ஓகேவா, இப்போ ஏதோ ஒரு பெட்டிஷனரை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஓகேவா, ப்ராகிபிஷன் அப்படிங்கிறதுனா தடையுறுத்துறது. ஓகேவா, சபார்டினேட் கோர்ட் ஃப்ரம் ஆக்டிங் பியாண்ட் ஜூரிஸ்டிகேஷன், இந்த எல்லையை தாண்டி சட்ட எல்லையை தாண்டி இது பண்ணுறதை வந்து ப்ராகிபிட் பண்ணுறது. செர்டியோரியரி அப்படின்னா ஆவண கேட்பு. ஓகேவா, சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண சொல்லி கேட்குறது. கியூஓ வாரண்டோ அப்படிங்கிறது என்னென்னா தகுதி முறை வினவும் நீதி பேராணை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏதாவது சட்டத்திற்கு புறம்பா தகாத முறையில் ஏதாவது பண்ணுறவங்கள இருந்து அந்த அலுவலகத்தை வந்து கைப்பற்றுவாங்க இல்லையா, அதை வந்து தடை செய்கிறது. ஓகேவா, அடுத்தது 60th கொஸ்டின் வந்துட்டு விச் ஆர்டிக்கல் டீல்ஸ் வித் த அபாலிஷன்ஸ் ஆஃப் டைட்டில். அதாவது இது இங்கே வந்து எக்ஸப்ட், இது வந்து அக்செப்ட் கிடையாது, எக்ஸப்ட். ஓகேவா, மிலிட்ரி அண்டு அகாடமிக் டைட்டில். ஓகேவா, இந்த 2 டைட்டிலை தவிர மற்ற டைட்டில் எதுவும் வச்சுக்கக்கூடாதுன்னு டீல் பண்ணுற ஆர்டிக்கல் வந்து என்னென்னா ஆர்டிக்கல் 18. ஓகே, ஆர்டிக்கல் 18 வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்டு அகாடமிக். அடுத்தது 61st கொஸ்டின் என்னன்னா பேஸ்ட் ஆன் த சர்க்காரியா கமிஷன் அவுட் ஆஃப் 247 ரெக்கமெண்டேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் இம்ப்ளிமெண்டட். ஓகேவா, சர்க்காரியா கமிஷன் அப்படின்றது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பான கமிஷனு. இது வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணது, அதாவது இது பண்ணது யார் அப்படின்னா இந்திரா காந்தி பண்ணியிருப்பாங்க. மொத்தமாக அந்த கமிட்டியில் வந்துட்டு 247 ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் வந்து 180 ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா, அடுத்தது 62nd கொஸ்டின் மேட்சிட்டு தமிழ், அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் எந்தெந்த இயரில் இதை வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு. தமிழ் வந்துட்டு 2004, சான்ஸ்கிரிட் 2005, தெலுங்கு கன்னடம் ரெண்டுமே வந்து 2008, மலையாளம் 2013, ஒடியா அதாவது வந்து 2014. ஓகேவா, அடுத்தது 63rd கொஸ்டின். இது வந்து ஒவ்வொரு கமிஷனும் அது எந்த இயருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்க்காரியா கமிஷன் பார்த்துருப்போம், அது வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்காக 1983. ராஜமன்னார் கமிஷனும் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் தான், ஆனால் வந்துட்டு என்னென்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் இம்ப்ளிமெண்ட் ஆனது தான் வந்து இது 1969 இந்த ராஜமன்னார் கமிஷன் வந்திருக்கும். பூஞ்சி கமிஷன் அது வந்து என்னன்னா ஏப்ரல் 2007 போட்டிருப்பாங்க. சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்றது வந்துட்டு 1976 போட்டிருப்பாங்க. இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்காக போட்ட கமிட்டி. ஓகேவா, அதுக்கப்புறம் வெங்கடச்சல்லையா கமிஷன் அப்படிங்கிறது 2000 வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா, 64th கொஸ்டின் த அசம்பிளி மேட் ஃபார் 11 செஷன்ஸ் அலாங் வித் 166 days ஆஃப் மீட்டிங் டியூரிங் த டிஸ்கஷன் ஹவு மெனி அமெண்ட்மெண்ட்ஸ் வேர் ப்ரெசென்டட். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அசம்பிளி வந்து எத்தனை செஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 11 செஷன்ஸு 166 days ஆஃப் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த மீட்டிங்கில் வந்துட்டு சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க, ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த மீட்டிங் டைமிங்கில் வந்துட்டு 2473 அமெண்ட்மெண்ட்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 65th கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒவ்வொரு ஆர்டிக்கலும் எந்தெந்த இதில் இருக்குன்ட்டு. அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டி, இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு கீழே வர ஆர்டிகல்ஸ். ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்துட்டு ஆர்டிக்கல் 14 18 வரைக்கும் இருக்கிறது ரைட் டு ஈக்குவாலிட்டியில். ஓகேவா, ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்றது ஆர்டிக்கல் 19 22 வரைக்கும் டீல் பண்ணும். ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்றது வந்து ஆர்டிக்கல் 23 and 24 அது ரெண்டும். ஓகேவா, ஆர்டிக்கல்
25ம் 28 என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரைட் டு ரிலீஜியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சமய சார்பு உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 29 அண்ட் 30. நடுவில் ஆர்டிகல் 31 இருக்கும், அதுதான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அதை தான் வந்து நீக்கிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்து அதை நீக்கிட்டு அதை கொண்டு போய் ஆர்டிக்கல் 300A வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்ட் 12ல் வந்து அதை வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து நீக்கப்பட்ட ஆர்டிக்கல் எதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிக்கல் 31 அப்படின்னு கொடுக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல் இது என்னென்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். ஓகேவா, ஆர்டிக்கல் 32. ஓகேவா, இதோட இந்த லெசனோட 1 மார்க்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்த லெசனுக்கான 1 மார்க்ஸ் நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபுல்லாக இந்த லெசனை ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். லெசனை ஃபுல்லாக படித்து முடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் கொஷின்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும். தேங்க்யூ டு ஆல்.